அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தி வயர் என்கிற ஆங்கில இணைய இதழில் ஒரு அதிர்ச்சி தருகிற செய்தியை அண்மையில் படிக்க நேர்ந்தது. தி வயர் என்பது தொடர்ந்து பல செய்திகளை ஆதாரபூர்வமாக தந்து கொண்டிருக்கிற ஓர் இணைய இதழ். அது தந்திருக்கிற செய்தி என்ன என்றால், கடந்த 4 ஆண்டுகளாக இந்திய ஒன்றிய அரசு ஆட்சியில் மக்களவையில் துணை சபாநாயகர் என்று ஒருவர் நியமிக்கப்படவே இல்லை என்பதுதான். ஓம் பிர்லா அவர்கள் சபாநாயகராக இருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். எந்த ஒரு அவைக்கும் அந்த அவை தலைவர் இல்லாத போது அவையை நடத்துவதற்கு துணை அவை தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். ஆனால் 4 ஆண்டுகள் முடியப் போகின்றன. இன்னமும் துணை அவைத்தலைவர் இல்லாமலேயே அந்த நாடாளுமன்ற மக்களவை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுவரையில் இந்தியாவில் இப்படி நடந்ததில்லை. எதற்காக அந்த மக்களவை துணை தலைவரை தேர்ந்தெடுக்கவில்லை? இது ஒரு பெரிய கேள்வி. பொதுவாக அங்கே ஒரு மரபு உண்டு. அவைத்தலைவர் ஆளுங்கட்சியை சார்ந்தவராகவும் துணை அவைத்தலைவர் எதிர்க்கட்சி இல்லையானாலும் தோழமை கட்சிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுவது மரபு. என்ன காரணம் என்றால், ஒரு ஜனநாயகம் என்பது எல்லோரையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அப்படி சிரோமணி அகாலி தளத்திலே இருந்து மன்மோகன் சிங் அவர்கள் காலத்திலே துணை சபாநாயகர் இருந்தார், நாம் அறிவோம். அதை போல அதிமுகவை சேர்ந்த தம்பிதுரை அவர்களும் கொஞ்ச காலத்திற்கு துணை அவைத்தலைவராக இருந்தார். இப்படி தோழமை கட்சிகளில் இருந்தாவது ஒருவரை தேர்ந்தெடுப்பது. இன்னமும் ஜனநாயகம் மிகச் சரியாக இருந்தால் எதிர்க்கட்சியிலிருந்து கூட ஒருவரை அந்த சபைக்கு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கலாம். இந்த சிக்கல் வேண்டாம் என்று கருதி என்ன செய்திருக்கிறார்கள்? அவைக்கு துணைத் தலைவரையே தேர்ந்தெடுக்காமல் இருக்கிற அரசாக இன்றைய அரசு இருக்கிறது. 2019ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 17ஆம் தேதி ஓம் பிர்லா அவர்கள் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர்தான் அடுத்து துணை சபாநாயகரை தேர்ந்தெடுப்பதற்கான தேதியை குறிக்க வேண்டும். அவர் இன்னமும் குறிக்கவில்லை. ஆனால் இது முறைப்படி சபாநாயகரால் செய்யப்பட வேண்டிய பணி என்றாலும் அவர் மட்டுமே அதற்கு பொறுப்பென்று சொல்ல முடியாது. அரசு என்ன நினைக்கிறதோ அதைத்தான் அவர் நடைமுறைப்படுத்துவார். எனவே அரசு துணை சபாநாயகர் வேண்டாம் என்று நினைக்கிறதோ என எண்ண தோன்றுகிறது. அதனால்தான் இன்று வரையில் இது மக்களவையிலே பல முறை கேள்விகளாக எழுப்பப்பட்டிருக்கிறது. அடுத்த கூட்டத்தில் அடுத்த தொடரில் பார்க்கலாம் என்கிற ஒரு பொதுவான விடைதான் சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர இன்று வரை முறைப்படி அவை துணைத் தலைவர் நியமிக்கப்படவில்லை. இதுவெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், இந்த நாடு மெல்ல மெல்ல ஜனநாயக தன்மையிலிருந்து விலகி போய் கொண்டிருக்கிறது என்பதைத்தான் காட்டுகிறது. ஜனநாயகம் என்பது முற்றிலுமாக மறுக்கப்படவும் மறைக்கப்படவும் வேண்டும் என்று கருதுகிற இந்த போக்கை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து 10 ஆண்டுகள், ஏறத்தாழ 9 ஆண்டுகள் முடியப் போகின்றன. ஒரு கட்சி ஓர் அரசு பொறுப்பில் இருக்கிறது என்றால் இனி நாம் என்ன நினைக்கிறோமோ அதை செய்யலாம் என்கிற இடம் வருகிறது. முதல் 5 ஆண்டுகளில் இருந்ததை விட அடுத்த 5 ஆண்டுகளில் ஜனநாயகத்தன்மை குறைந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. மறுபடியும் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் ஜனநாயகம் என்பதே தலை காட்டக்கூடாது என்கிற எண்ணம் வந்தாலும் வந்துவிடலாம். உண்மையாக சொன்னால், அரசமைப்பு சட்டம் சொல்லுகிற 3 சொற்களின் மீது இன்றைக்கு இருக்கிற ஒன்றிய அரசுக்கு ஒரு கடும் கசப்பும் எதிர்ப்பும் இருக்கிறது. ஒன்று டெமோக்ரஸி, இன்னொன்று சோஷியலிசம், மூன்றாவது செக்யூலரிசம். இந்த 3 சொற்களையும் அரசமைப்பு சட்டத்திலிருந்து நீக்கிவிட வேண்டும் என்றே அவர்கள் கருதுகிறார்கள் என்பது அவர்களினுடைய பேச்சு செயல்களிலிருந்து வெளிப்படையாக தெரிகிறது. அதிலும் குறிப்பாக அந்த செக்யூலரிசம், மத சார்பின்மை என்பது ஒரு நாளும் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது என்று கருதுகிறார்கள். இப்போது கூட நாம் பார்க்கிறோம், தமிழ்நாட்டிலும் அந்த நோய் உள்ளே பரவி கொண்டிருக்கிறது. அறந்தாங்கிக்கு அருகில் ஒரு பள்ளியில் பிள்ளைகளையெல்லாம் வரிசையாக அழைத்து கொண்டு போய் அங்கே இருக்கிற கோயிலில் ஹால் டிக்கெட்டை வைத்து நீங்கள் சாமி கும்பிட்டு விட்டு வர வேண்டும் என்று அந்த பள்ளியின் ஆசிரியர்களே வலியுறுத்தி இருக்கிறார்கள். அது அரசு பள்ளி. ஒரு மதம் சார்பற்ற ஒரு நாட்டில் ஒரு அரசு நடத்துகிற பள்ளியில் இப்படி இருக்கிறது என்று சொன்னால், கொஞ்சம் கொஞ்சமாக ஜனநாயகம் என்பது ஒட்டுமொத்தமாக எல்லா பகுதிகளிலும் அது மெதுவாக அகற்றப்படுகிறதோ என்கிற அச்சமும் ஐயமும் நமக்கு வருகிறது.
எனவே இது ஜனநாயகத்துக்கு நேர் எதிரான முரண்பட்ட செயல். ஒரு மக்களவைக்கு துணைத் தலைவரே இல்லாமல் 4 ஆண்டுகள் அந்த மக்களவையை நடத்தி இருப்பது என்பது மிகுந்த கண்டனத்திற்கு உரியது.